வாழ்க வளமுடன். நான் வந்து 3/4 கிலோ நண்டு எடுத்துருக்கேன். இதுமாரி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். நண்டை வந்து இதுமாரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. சின்ன நண்டாக இருந்தால் முழுசாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். நண்டு வறுவலுக்கு மசாலா வந்து அரை ஸ்பூனு மிளகு, அரை ஸ்பூனு ஜீரகம், 3 ஸ்பூனு மிளகாத்தூள். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். பெருஞ்சீரகம் அரை ஸ்பூனு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இஞ்சி வந்து ஒரு துணுக்கு நான் இஞ்சி எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4 பல். இதில் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு வந்து ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி, தேங்காய் இதை வந்து அரைக்க போகிறோம். இப்போ வந்து தேங்காய் மசாலா அரைச்சாச்சு. இதை அரைச்சது இங்கே வச்சுட்டேன் நான். இப்போ அடுப்பில் வந்து சட்டி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய், வடகம், வெங்காயம்லாம் போட வேணாம், தக்காளி போட வேணாம், வடகம், கல் உப்பு. இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். நீங்கள் சட்டியில் வறுவல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வடகத்தை போட்டுடலாம். நல்லா வெடிக்குது. நம்ம இந்த நண்டுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பை போட்டுக்கிட்டு மிளகாத்தூளையும் போட்டுடலாம். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. தண்ணி வந்து 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். நம்ம வடகம் போட்டோம் இல்லைங்களா, அதை பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த நண்டை வந்து இதை கொட்டிடலாம். நண்டு வேகணும், அதனால நான் 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். 1.5 டம்ளர் தண்ணி போதும். இது கிண்டிக்குங்க. நண்டு கொஞ்சம் வெந்த போகிற தான் நம்ம மசாலா ஊற்ற போகிறோம். இதுக்கு தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வேண்டாம். தேங்காய், பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு அதை அரைச்சாலே போதும் இதுக்கு நண்டு வறுவலுக்கு. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ வந்து நடுவில் கொஞ்சம் கிண்டி விடுங்க. பாருங்க நல்லா நண்டு நல்லா வெந்திருக்கு. கிண்டி விட்டுடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிடலாம். இதை பாருங்க அரைச்சி வச்சுக்கிற தேங்காயை அப்படியே கிண்டி விட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணி கொஞ்சம் சுண்டி நல்லா வரணும். உங்களுக்கு கிரேவியாக வேணாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ட்ரையாக வேணாலும் எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். பாருங்க கட்டி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம நிறுத்திக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். கட்டி ஆகிடும். கரெக்டாக இருக்குது நண்டு வறுவல். இதில் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா விட்டுடலாம்.
நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நண்டு வறுவலுக்கு வந்து நீங்கள் வாழைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வாழைக்காய் இல்லை என்கிட்ட. இதில் வாழைக்காவும் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நண்டு வறுவலுக்கு. நண்டு வறுவல் ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.